வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். சென்டம் ஆப் வியூவர்ஸ், நம்ம வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம் 6வது 12வது வரைக்கும் ஒவ்வொரு லெசனாக பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம எந்த பாடம் பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவமில் புவியியல் பாடம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபர்ஸ்ட் லெசன் 1வது லெசனை பார்க்க போகிறோம். அதில் எந்த லெசனை பற்றி அதில் ஃபுல்லாக சொல்லியிருக்குன்னா வளிமண்டலம். வளிமண்டலம்னா எதுன்னா, இப்போதைக்கு சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு மேலே, அதாவது சூரிய குடும்பம், மில்கி வே கேலக்சி, எர்த்தை தாண்டி மேலே போய், அதாவது வளிமண்டலம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இது ஒரு புவிங்கிறது ஒரு சின்ன, எர்த்துங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். அதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி கோள்கள் நிறையா இருக்கு, விண்மீன் நிறையா இருக்கு, விண்கற்கள் நிறையா இருக்கு, அதுக்கப்புறம் சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க இல்லைங்களா. அந்த பகுதியில என்னென்ன நடந்திருக்கு, பூமி எப்படி உருவானுச்சு, சூரியன் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு அஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி உருவானுச்சு, ஒவ்வொரு கோள்களும் எப்படி எப்படி உருவானுச்சு, அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன வாயுக்கள் இருக்கு, மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா முடியாதா, ஏன் இடத்துல மட்டும் உயிர் வாழ முடியுது, அதாவது புவியில மட்டும் உயிர் வாழ முடியுதுன்னு சொல்லிட்டு இந்த லெசன் டீட்டெயிலா சொல்லுது. அதை என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி 3 சமூக அறிவியல்ல புவியியல்ல லெசன் 1. நம்ம எந்த சீரீஸ்ல போறோம்னா வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம். ஓகேங்களா, அதுல 1வது லெசன். இந்த அலகு 1ல பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கப்பட்டிருக்காங்க. பேரண்டம்னா என்னன்னா யூனிவர்ஸ். சூரிய குடும்பம் அப்படின்னா சூரிய குடும்பத்துக்குள்ள என்ன வரும், 8 பிளானட்ஸ். ஓகேங்களா, எர்த்து, வீனஸ், அதாவது புதன் கோள்கள், நெப்டியூன், மார்ஸ், வீனஸ், அந்த கோள்கள் வரும். அதை சுத்தின துணைக்கோள்கள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பூமியை சுத்திட்டு இருக்கிற துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலா, அதாவது மூணை சொல்லுவாங்க. அந்த மூணுக்கு ஆராய்ச்சி பண்ண எது அனுப்பிச்சிருக்காங்க இந்தியாவில இருந்துன்னா சந்திரயான் 1, சந்திரயான் 2, சந்திரயான் 3, சந்திரயான் 4 வரைக்கும். இப்ப சந்திரயான் 4 2027 போக போகுது. சந்திரயான் 5 வரைக்கும் ஒப்புதல் வாங்கியாச்சு. அதெல்லாம் துணைக்கோள். இதெல்லாம் எதுக்குள்ள வருது அப்படின்னா சூரிய குடும்பத்துக்குள்ள வருது. ஓகேங்களா, அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பேரண்டம்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படி பார்ப்போம். பேரண்டம்னா தான் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்தை பற்றி இந்த லெசன் ஃபுல்லா விளக்குது. புவியின் இயக்கங்கள் பற்றி, அதனால் ஏற்படும் விளைவுகளை எடுத்துரைக்கிறது. இந்த லெசன்ல என்னென்ன இருக்கு, இது ஓவர்வியூ. புவியின் 4 கோளங்களை பற்றி வருது. புவியில என்ன 4 கோளங்கள் இருக்கு, லித்தோஸ்பியர் நிலத்தை பத்தி இருக்கு, அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தை பத்தி இருக்கு, காத்து, அதுலதான் காத்துலாம் இருக்கும். அதுக்கப்புறம் உயிர்கோளம். உயிர்கோளம்னா என்ன, அது பிளானட்ஸ் என்ன, சின்ன சின்ன தாவரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், அதுக்கப்புறம் உயிர் வாழ்வுன மனிதர்கள், இவங்க எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த புவியில இருக்கிற 4 கோளங்களை பத்தி சொல்றது. அந்த இதை டீட்டெயிலா இதுல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போறோம், பேரண்டத்தை பத்தி பார்ப்போம். அப்புறம் சூரிய குடும்பம் ஒண்ணு பார்ப்போம். இதுதான் என்னது பேரண்டம்னா என்ன, அதுதான் பெரிய சைஸ்ல இருக்கு. இதான் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பேரண்டம் தான் யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் யூனிவர்ஸுக்கு அடுத்தது அண்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூரிய குடும்பம். இதுக்குள்ளதான் பூமி இருக்கு. பூமிக்குள்ளதான் நாடு இருக்கு. நாடுக்குள்ளதான் மாநிலம் இருக்கு. மாநிலத்துக்குள்ளதான் மாவட்டம் இருக்கு. மாவட்டத்துக்குள்ளதான் நம்ம ஊர் இருக்கு, கிராமம் இருக்கு. கிராமத்துக்குள்ளதான் தெரு இருக்கு. தெருக்குள்ளதான் நம்ம வீடு இருக்கு. அப்படி சொல்றதான், வீட்டுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். இதுதான் இதுல சொல்லுது. மொத்தம் எத்தனை படிநிலைகள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10வதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம். 10வது இடத்துல எங்க இருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் இது யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்னா மிகப்பெரிய பிக் பேங் தியரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, தெரியுங்களா. அதெல்லாம் லெசன்ல வருது, அதான் இதுல சொல்றேன். பேரண்டம் எப்படி உருவானுச்சு, விண்மீன்களும் வான்பொருட்களை தான் பேரண்டம்னு சொல்றோம். அதுதான் யூனிவர்ஸ். விண்மீன்களும் விண் பொருட்களும். மின் பொருட்கள்னா எது அப்படின்னா சின்ன சின்ன பெரிய பெரிய பாறாங்கல்லு, அதுக்கப்புறம் அஸ்டிராய்ட்ஸ், மீட்டராய்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. விண் கற்கள், மூணு, சூரியனு, அதுக்கப்புறம் கேலக்சிஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. மில்கி வே கேலக்சி, ஆண்ட்ரோமேடா கேலக்சி, இந்த மாதிரி பால்வெளி மண்டலம் சொல்லுவாங்க இல்லைங்களா. இதெல்லாம் சேர்ந்ததுதான் யூனிவர்ஸ். ஓகேவா. பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னா பேரண்டத்தை பற்றிய படிப்பதற்கு பிரபஞ்சவியல், காஸ்மோஸ் என்ற பேரு. பேரண்ட யூனிவர்ஸை பத்தி படிக்கிறதுக்கு பேரு காஸ்மாலஜி என்ற பேரு. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல். இதுல வர்ற எல்லா பொருளுமே கிரேக்கம் தான். நீங்க எந்த ஒரு இது வேணா, லித்தோஸ்பியர் எடுத்துக்க, லித்தோஸ்ங்கிறது கிரேக்கத்துல. அட்மாஸ்பியர் எடுத்துங்க, அட்மாஸ்ங்கிறது கிரேக்கத்துல.
இப்ப இது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒண்ணு கிரேக்கம் இல்ல ரொமானிய பேரா தான் இருக்கும், வேற எந்த இதுலயும் பேர் இருக்காது. அதுக்கப்புறம் பேரண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேரண்டம்ங்கிறது என்ன அப்படின்னா மிக பிறந்த விண்வெளி. ஓகேங்களா, இது மிக பிறந்த விண்வெளி. இது எப்ப பேரண்டம் உருவானுச்சு அப்படின்னா 15 பில்லியன் வருஷத்துக்கு. இப்ப நம்மளோட முன்னோர்கள் காலம் எப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிமு 1ஆம் நூற்றாண்டு, அப்படிதான் கிறிஸ்துவுக்கு முன்னு 1ஆம் நூற்றாண்டு அப்படிதான் பாக்குறோம். அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட இது வந்து நூற்றாண்டு கணக்குல தான் இருக்கு. ஆனா யூனிவர்ஸ் எப்ப உருவானுச்சுன்னா 15 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு. ஒரு பில்லியன்னா எத்தனை வருஷம் அப்படின்னா 100 வருஷம் சொல்லுவாங்க. 15 பில்லியன்னா பாத்துக்கங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த பேரண்டம் எப்ப உருவாச்சுன்னா 17 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகி இருக்கு. எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெடிப்புனால. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வான் பொருட்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேரண்டத்துலதான் வான் பொருட்களும் விண்மீன்கள்னு சொல்லிட்டோம். வான் பொருட்கள்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், அதுக்கப்புறம் விண்மீன்கள், கோள்கள், கோள்கள்னா பிளானட்னு சொல்றோம், வால் நட்சத்திரங்கள். ஓகேங்களா, வால் நட்சத்திரம்னா என்ன, தலை இருக்கும் வால் இருக்கும். தலை வந்து பனிக்கட்டியால் உள்ளது, வால் வந்து வாயுக்களால் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி படிப்போம். அதுக்கப்புறம் சிறிய கோள்கள், அப்புறம் விண்கற்கள், துணை கோள்கள். இது துணை கோள்கள் எக்ஸாம்பிளுக்கு 3 சொல்லலாம். ஓகேவா, இதை பத்தி சொல்றது எல்லாமே வான் பொருட்கள். அதுக்கப்புறம் விண்மீன்கள். வான் பொருட்களின் இடையேயான தூரத்தை அளவிட எது தேவைப்படுது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வான் பொருட்களை ஒவ்வொருக்கும் இப்போ பூமிக்கும் 3க்கும், அதாவது துணைக்கோள்களான 3க்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி அளவிடுவாங்கன்னா ஒளியாண்டை வச்சுதான் அளவிடுவாங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரத்தை எப்படி அளவிடுவாங்கன்னா அது ஒளியாண்டு. ஓகேங்களா, இது ஒளியாண்டு என்று பெயர். ஒளியாண்டை வச்சுதான் நம்ம அளக்க முடியும், ஸ்கேலை வச்சு அளக்க முடியாது. இப்போ ஹைவேஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்களா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1 மைலு. 1 மைலுங்கிறது 1.6 கிலோமீட்டர். ஓகேங்களா, 1 மைல். அதே மாதிரி இப்ப ஸ்கேலை வச்சு 1 மீட்டர்னா எவ்வளோ, 30 சென்டிமீட்டர் 1 மீட்டரு அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இது அளக்க முடியாது. இது ஒளியாண்டு. ஓகேவா, ஒளியோட வேகம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. விண்மீன் திரள் மண்டலம். இந்த விண்மீன் திரள் மண்டலம்னா இதுதான். ஓகேவா, நட்சத்திரங்களின் தொகுப்பு விண்மீன் திரள் மண்டலம் சொல்லுவாங்க. சிதறியும் குழுவாகவும் காணப்படுகின்றது. விண்மீன் திரள் மண்டலம் ஒன்னு சிதறி இருக்கும், ஒன்னு குழுவா இருக்கும். 5 பில்லியன் வருடங்களுக்கு பின் எது உருவாயிருக்கு? மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சில தான் சூரிய குடும்பம் இருக்கு. ஓகேங்களா, வளிமண்டலம் பார்த்துட்டோம். நம்ம இதுல என்ன பார்த்தோம்? யூனிவர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. இதுல யூனிவர்ஸ்னு பார்த்தோமா, அதுக்கப்புறம் அண்டம்னு பார்த்த பாருங்க, அதுதான் மில்கி வே கேலக்சி. அந்த மில்கி வே கேலக்சிக்குள்ளதான் சூரிய குடும்பம் இருக்கு. சூரிய குடும்பம் எது? சூரியன் தான் மெயின். அதை சுத்தி தான் வருது 9 கோள்கள் வருது இல்லைங்களா, அதுதான் சொல்றேன். பால்வெளி விண்மீன். ஓகேங்களா, இது திரள் மண்டலம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சிக்குள்ளதான் நம்ம சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்துக்குள்ளதான் எர்த் இருக்கு. எர்த்துக்குள்ளதான் நாம இருக்கோம். ஓகேவா, அப்புறம் ஆண்ட்ரோமேடா, இது ஒரு திரள் மண்டலம். மெகலானிக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 எங்க இருக்கு? புவிக்கு அருகில் இருக்கிற கேலக்சி. அதுலயும் தனியா உள்ள இருக்கலாம். அதுலயும் இங்க சூரிய குடும்பம் இருக்கிற மாதிரி அதுலயும் ஒவ்வொரு குடும்பங்கள் இருக்கலாம். இன்னும் ஆராயதான் பட்டுக்கிட்டு இருக்கு, இன்னும் தெளிவா சொல்லல. ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு ஒரு ஒளி வந்து எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல போகும்? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். ஓகேங்களா, ஒரு ஒளியாண்டு எவ்வளவுன்னு சொல்லுவாங்க? ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. ஒரு ஒளி வினாடிக்கு 330 மீட்டர் திசை வேகத்துல கடக்குது. 330 3 லட்சம் அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்டத்தின் படிநிலை யூனிவர்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் எது தோன்றது? பேரண்டம், யூனிவர்ஸ். அதுக்கப்புறம் விண்மீன் திரள் மண்டலம். அதுக்கப்புறம் தான் 3 சூரிய குடும்பம். அதுக்கப்புறம் கோள்கள், அதுக்கப்புறம் துணை கோள்கள். ஓகே, இப்ப நம்ம பேரண்டம் முடிச்சாச்சு. விண்திரள் மண்டலம், இது மில்கி வே கேலக்சின்னு வருவோம். இது முடிச்சாச்சு. இப்ப சூரிய குடும்பம், இப்ப சூரியனை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் இருக்கிற 9 கோள்களை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன கோள்கள்? 9 கோள்களை பத்தி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் துணை கோள்களை வச்சு பார்ப்போம். துணை கோள்கள்ல நம்மள்ட்ட இருக்கிறது என்ன? 3 மட்டும் தான் இருக்கு. 3 பார்ப்போம். சின்ன சின்ன கற்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டராய்ட்ஸ் சொல்லுவோம், அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் உயிர்கோள்களை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்ப சூரிய குடும்பம் வந்துட்டோம். ஓகேங்களா,
மில்கி வே கேலக்சி முடிச்சாச்சு. ஆண்ட்ரோமேடாங்கிறது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு திரள் மண்டலம் இருக்குன்னு பார்த்தாச்சு. மெகலனிக்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. யூனிவர்சல் முடிஞ்சிட்டு. இவ்வளவுதான், சிம்பிள். 1 by 1 வரப்போறோம். இப்ப சூரிய குடும்பம் இது என்ன ஸ்டேஜ்? 3வது ஸ்டேஜ். இப்ப சூரிய குடும்பம்ங்கிறது என்ன சொல்லுவாங்க? சோலார சூரிய கடவுள் அப்படின்னு எங்க சொல்லுவாங்க? கிரேக்கத்துல சொல்லுவாங்க. சோல் என்ற லத்தீன் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது எது? சோலார், சூரிய கடவுள் சொல்லியிருக்காங்க. சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு. யூனிவர்ஸ் எப்ப உருவானுச்சு? 15 பில்லியன். சூரிய குடும்பம் எப்ப உருவானுச்சு? 4.5 பில்லியன். ஓகேங்களா? அதுல 3ல ஒரு பகுதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 3 வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு பகுதி எதுன்னா 5. ஓகேங்களா? இப்போ அந்த ரேஷியோ கணக்குல இப்போ 1:3 ரேஷியோல 1 வந்து 5 வச்சுக்கிட்டா 3 ஏதா வச்சுப்போம், 15 வச்சுப்போம் இல்லைங்களா? அதே மாதிரில அதுல இருந்து 4.5 ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது. சூரிய குடும்பம்னா என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய குடும்பத்துல எதெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, சூரியன் 8 கோள்கள், புதன், வியாழன், வெள்ளி, புவி, சனி, அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த 8 கோள்கள். அதுக்கப்புறம் குறுங்கோள்கள், அதுக்கப்புறம் துணை கோள்கள். ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு 8 கோள் இருக்கு இல்லைங்களா? அதுல ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு துணைக்கோள் இருக்கும், அந்த கோள்கள். அப்புறம் வால் நட்சத்திரங்கள், அப்புறம் சிறு கோள்கள், அப்புறம் விண்கற்கள். இதுதான் விண்கற்கள்லாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டராய்ட்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஈர்ப்பு விசை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒண்ணு படிப்போம். அந்த ஈர்ப்பு விசை தான் சூரிய சென்டரா வச்சு சூரியனை சுத்துறதுக்கு எது காரணம் அப்படின்னா, சூரியனிடம் இருக்கிற ஈர்ப்பு விதியை வச்சுதான் இருக்கு. இப்ப சூரிய குடும்பத்துல யாரு ஹெட், தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் தான் தலைவன். அந்த சூரியனுக்கு கீழே தான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் எப்படி ஹெட்டா இருக்காரோ அதே மாதிரிதான் சூரியன் தான் ஹெட். ஓகேங்களா? சூரியனை பத்தி பார்ப்போம். சூரியனுக்கு கீழே இப்ப பிரைம் மினிஸ்டர் கீழே இப்ப கேபினெட் மினிஸ்டர் இருக்கிறது இல்லையா, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இருக்கிறது இல்லையா, அதாவது டெபுட்டி துணை மினிஸ்டர்ஸ் இருக்கிறது இல்லையா, அதே மாதிரிலதான் வருவாங்க. இப்ப சூரியன் தான் ஹெட், அதை பாக்குறோம். சூரிய குடும்பம் மையத்துல தான் இருக்கும். சூரியனை சுத்தி தான் எல்லாமே வட்டமிடுது. எப்படி சூரியத்தை அந்த அச்சுல வட்டமிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈர்ப்பு விசையை வச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சூரியன் இருக்கிற வாயு என்னன்னா ஹைட்ரஜன், ஹீலியம். இதனாலதான் இது மிகப்பெரிய வெப்பமா இருக்கு. இது வெளியில சூரியனுக்கு உள்ள ஒரு வெப்பம் இருக்கும், ஆனா வெளியில இருக்கிற வெப்பத்தோட அளவு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சூரியன் ஒரு விண்மீனா கருதப்படுகிறது. விண்மீன், சூரியன் ஒரு விண்மீன் சொல்லிட்டோம். சூரியன் 6000 டிகிரி செல்சியஸ் கொண்டது. ஓகேங்களா? சூரிய குடும்பத்தில் அனைத்து கோள்களும், சூரிய குடும்பத்தை சுத்தி இருக்கு இல்லைங்களா, அனைத்து கோள்களும் வெப்பத்தையும் ஒளி அந்த எல்லாத்துக்குமே துணைக்கோள் 3 இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு மீட்டராய்ட்ஸா இருக்கட்டும், ஆஸ்ட்ராய்ட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சூரியனோட இதுக்கு ஒளியையும் தருது. ஒளினா என்ன? லைட், வெளிச்சத்தையும் தருது, வெப்பத்தையும் தருது. எது தருது? சூரியன் தருகிறது. ஓகேங்களா? வெப்பத்தையும் ஒளியையும் எதுக்கு? எல்லா கோள்களுக்கும் தர்றது சூரியன் தான். அவர் தான் தலைவர். ஓகேவா? சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் 8.3 நிமிடங்கள். எதை வந்து அடைய நிமிடங்களா? புவி. இப்ப நமக்கு காலையில எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, இப்ப 6 மணிக்கு நமக்கு சூரியன் வெளிச்சம் தெரியுது அப்படின்னா 8.3 நிமிடத்துல சூரிய ஒளி நமக்கு வந்து அடையுது. அது எதனால வந்து பகல் இரவு வருது? அதோட அச்சு, அதாவது ரொட்டேஷன் சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, அச்சு சுழற்சின்னு சொல்லுவாங்க, ரெவல்யூஷன் சுழற்சி. அதெல்லாம் நம்ம பேக் சைட்ல பாயிண்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் நீ கற்பனை செய்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இது பாக்ஸ் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியம். கற்பனை செய்து பார்க்கவும், சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும். நம்ம புவி மாதிரி இருக்குல்ல, ஒரே ஒரு பூமி எவ்வளவு பெரிய நிறைய கொண்டது, எவ்வளவு பெரிய மாஸ் கொண்டது, அவ்வளவு பெரிய பூமி எத்தனை சூரியனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.3 மில்லியனா. 1 மில்லியன்ங்கிறது 10 லட்சம், 1.3ங்கிறது எத்தனைன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துல இரண்டாவது உள்ளது எது? சூரிய குடும்பத்துல ஃபர்ஸ்ட் சூரியன், இரண்டாவது கோள்கள், பிளானட்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? நமக்கு எத்தனை பிளானட்ஸ் இருக்கு சூரியனோட சுத்தி? 8 கோள்கள் இருக்கு. அது என்னென்ன கோள்கள்னு பார்ப்போம். கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். ஓகேவா? சுற்றி வருவதற்கு
சுற்றி வரும் பொருள் எப்படி சூரியனை சுத்தி வருதுன்னா ஈர்ப்பு விசையை வச்சுதான் வருது. ஈர்ப்பு விசைன்னா என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த சுற்றி வருவர் என்ற பொருள் 8 கோள்கள். அது என்னென்ன கோள்கள் அப்படின்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். ஓகேங்களா? இந்த 8 கோள்களும் தான் சூரியனோட கோள்கள். சூரியனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. நம்ம உயிர் வாழ்றது 3வது இடத்துல இருக்கிற புவி. ஓகேவா? அதுக்கப்புறம் வெள்ளி மற்றும் யுரேனஸ். வெள்ளினா 2வது இதுல இருக்கலாம், 2வது, இது 7வது. ஓகேங்களா? யுரேனஸ். இது ரெண்டுக்கும் என்ன இருக்கு? கோள்கள் எதிர் திசையில சுத்துது. இப்ப எப்படின்னா சூரியன் இருக்குன்னு வச்சுப்போம். சூரியனை 8 பேர் சுத்துறாங்க. இப்ப நான் தான் இருக்கிறேன், என்னை சுத்தி 8 பேர் சுத்துறாங்க. 8 பேர் சுத்துறவங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறாங்க. 2 பேர் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுத்துறாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்பகுதி. இப்போ மேற்குல இருந்து கிழக்கா சுத்துறது. இப்ப இப்படி சுத்துறது 7 கோள்கள். அதாவது 8 கோள்கள்ல 6 பேர் என்ன மாதிரி இப்படி சுத்துறாங்க அப்படின்னா 6 பேர் இப்படி சுத்துறாங்க. அதுல 2 பேரு எதிர் திசையில சுத்துறாங்க. 2 பேர் மட்டும் இப்படி சுத்துறாங்க. அப்படின்னா இப்படியே சுத்திக்கிட்டு ஒரே ஒரு ஆளை சுத்தி வர்றாங்க. அப்படின்னா 2 பேர் மட்டும் எதிர் திசையில சுத்துறாங்க. சூரியனையும் சுத்துறாங்க, தன்னைத்தானவே சுத்துறாங்க. இப்ப தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இப்படி போனோம்னா எப்படி இருக்கும்? அதான் சொல்றேன். அதுதான் ரொட்டேஷன் ரெவல்யூஷன். அதே மாதிரி 8 பேர்ல 2 பேர் மட்டும் எதிரில சுத்துறாங்க. மீதி 6 பேரு ஒரே மாதிரி சுத்திக்கிட்டு சூரியனை சுத்துறாங்க. ஓகேங்களா? அதுதான் தெளிவா புரிஞ்சுக்குங்க. இதுதான் வெள்ளி, அந்த யுரேனஸ். 2 பேரும் வெள்ளி பயிலும் யுரேனஸ் பயிலும் சுத்துறாங்கன்னு வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த வெள்ளி யுரேனஸ் கோள் எதிர் கடிகார சுற்றில். கடிகார சுற்றில்னா என்ன? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா கிளாக் வைஸ். 12 11 10 9 8 7 6 4 5 5 4 3 2 1 வந்துன்னா ஆன்டி கிளாக் வைஸ். அதுல இப்ப எதிர் கடிகார சுற்றுல யார் சுற்றுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளியும் யுரேனஸும் சுத்துறாங்க. அந்த புதன், புவி, செவ்வாய், வியாழன் மற்றும் சனி மற்றும் நெப்டியூன் கிழக்கு வழியில சுத்துறாங்க. அச்சில் சுற்றி வருகின்றன. அச்சில்னா அவங்களே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்துறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உட்புற கோள்கள். சூரியன் பிளானட்ஸ்ல உட்புற கோள்கள் வேற இருக்கு. பிளானட்ஸ்ல கோள்கள்னா பிளானட்ஸ், உட்புற கோள்கள், பிளானட்டுக்குள்ளே கோள்கள் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா புவி நிகர் கோள்கள். அது எதுன்னு சொல்லுவாங்க. எதனால அதை 2மா பிரிக்கிறாங்கன்னா சூரியனுக்கு 8 பேர் இருக்காங்க. 8 பேர்ல புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் 2ஆ பிரிக்கிறோம். 4 பேரா பிரிக்கிறோம். இந்த 4 பேர்ல பிரிக்கிறதுல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள புவி உட்புற கோள்கள் சொல்றோம். சூரியனுக்கு அந்த 4 பேரை தாண்டி 5 6 7 8 பேர் என்ன சொல்றோம்னா, அதாவது தூரத்துல உள்ளவங்க, அவங்கள என்ன சொல்றோம்னா வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் இது அனைத்தும் உட்புற கோள்கள். அதுக்கப்புறம் வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இது வெளிப்புற கோள்கள். இந்த உட்புற கோள்களுக்கு என்ன பேர் உண்டுன்னா புவி நிகர் கோள்கள்னு பேர் இருக்கு. கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். புவி நிகர் கோள்கள்னா எதாவதுன்னு நமக்கு மேட்ச பாலிங் கேட்கலாம். உட்புற கோள்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா புவி நிகர் கோள்கள்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிப்புற கோள்களுக்கு கோள்களுக்கு வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாயுக்களால் நிரம்பி காணப்படுது. எது காணப்படுது? வளிம கோள்கள். வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதை எதை சொல்றோம்னா கேஷியஸ் பிளானட்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த இது பிளானட்ஸ்குள்ளே உட்புற கோள்கள் வெளிப்புற கோள்கள்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கேஷியஸ் கோள்கள்னு ஒண்ணு இருக்கு. அது எதை சொல்றோம் அப்படின்னா அது ஃபுல்லா அதான் இருக்கும். எது? செவ்வாய், வியாழன் கோள்களுக்கிடையே குறுங்கோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. ஓகேங்களா? இது 2த்துக்கும் குறுங்கோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த கோள்கள்னா என்னன்னு பார்த்தாச்சு. கேஷியஸ் பிளானட்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. குறுங்கோள்கள் இந்த இது எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த அதாவது அந்த 8 பேர்ல 4 பேர் சூரியன் பக்கத்துல இருக்கு, அவங்க புவி நிகர் கோள்கள். அதுக்கப்புறம் வெளிப்புற கோள்கள்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் மத்த 4 பேரு. இனிமேலுக்கு ஒவ்வொரு கோள்களா பார்த்துட்டு வருவோம். புதன்ல இருந்து, புதன்னா என்ன? மெர்க்குரி.
அது என்ன இருக்கு, மிக அருகில் உள்ள கோள் எதுக்கு அருகில் இருக்குன்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு, அதனால அது ரொம்ப வெப்பமா இருக்கும். அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது, மிகவும் சிறியது. இது வந்து ரொமானிய கடவுள் சொன்ன இல்லைங்களா. இந்த வான்வெளி இதுல எதுக்கு பேர் வைக்கிறா இருந்தாலும் சரி, ஒண்ணு கிரீக்கு, இல்லைன்னா ரோமன், இல்லைன்னா லத்தீன். இந்த மூணை விட்டு வேற எங்கேயுமே பேர் எடுத்திருக்க மாட்டாங்க. எதா இருந்தாலும் சோர்ஸ் ஃப்ரம் தட் ஏரியால இருந்தா எடுத்திருப்பாங்க. ரொமானிய கடவுள், இது இல்லைன்னா கிரீக் கடவுள், இந்த மாதிரி கிரீக்கத்துல சொல்லியிருக்கு, ரொமானியத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ரொமானிய கடவுள் பேரை தான் வச்சிருக்காங்க. அது யாரு, மெர்க்குரி பெயரால் அழைக்கப்படுகிறது. இதுல வந்து நீரோ வாயுக்களோ கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு, எல்லாமே அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மூலமா அது இழுத்துக்கும். அதனால ரொம்ப ஹாட்டா இருக்கிறதுனால நீர் இல்ல, வாயும் இல்ல, நீரோ வாயுக்களோ கிடையாது. வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படுகிறது. ஓகேவா, இங்க உயிரினங்கள் வாழ்றதுக்கு முடியாது. அப்புறம் அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் புதன் கோளை வெறும் கண்களால் நம்ம காண முடியும். ஓகேவா, நம்ம புவியிலிருந்து அதிகாலை நேரத்திலையும் ஈவினிங் சூரியன் மறைய நேரத்திலையும் நம்ம சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற புதன் கோளை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வெள்ளி, வெள்ளினா என்ன, வீனஸ். ஓகேவா, வெள்ளி இது என்ன சொல்லியிருக்கிற, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுத்தும். ஓகேவா, எல்லாம் கிழக்குல இருந்து மேற்காக சுத்துறாங்கன்னா இது மேற்குல இருந்து கிழக்காக சுத்தும். அதுதான் இது சூரியனிலிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது. வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுகிறது, ட்வின்ஸ். ஓகேவா, ரெண்டும் உருவத்துல ஒரே மாதிரியா இருக்கிறதுனால ரெண்டும் இரட்டை கோள்கள் என்று சொல்றோம். அதுக்கப்புறம் அதன் சுழலுதலும் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக ரொம்ப ஃபாஸ்டா சுத்துதுன்னு சொல்றாங்க. வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள். நமக்கு எவ்வளவு தன்னைத்தானே சுற்றி வர்றது, 365 இல்லைன்னா 364 சொல்லுவோம். இது 243, 243. அதுக்கப்புறம் யுரேனஸை போன்ற இக்கோள்களும் கிழக்கில் இருந்து மேற்காக சுற்றுகிறது, கடிகார சுற்றுல சுத்துது. இது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றுகிறது. தன்னைத்தானே சுத்துது ஃபாஸ்டா, ஆனா சூரியனை சுத்தி வர்றது மெதுவா சுழண்டு வருது. இதுக்கு துணைக்கோள்கள் எதுவும் கிடையாது. நமக்கு துணைக்கோள்கள் என்ன இருக்கு, புவிக்கு துணைக்கோள்கள் மூன் இருக்கு. அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரொமானிய பெண், பாத்தீங்களா, அங்க ரொமானிய கடவுள் மெர்க்குரிக்கு, இது ரொமானிய பெண். அது அந்த பெண் என்னத்தை குறிக்குது, அன்பு மற்றும் அழகை குறிக்குது. அந்த பொண்ணு பேரை தான் வீனஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வீனஸ் என்ற பெயரால் இக்கோள் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி என்று அழைக்கிறோம். எதை, வெள்ளினா எதை சொல்லுவாங்க, வீனஸ சொல்லுவாங்க இல்லைங்களா, விடிவெள்ளி என்று அழைக்கிறோம். இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருட்கள் வெள்ளியாகும். புவி உயிர்கோளம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது புவினா என்னன்னா உயிர்கோளம் சொல்லுவோம். புவிக்கு எர்த்துன்னு பேரு, அதை உயிர்கோளம்னு வேற சொல்லுவோம். எதனால உயிர்கோளம் சொல்றோம்னா, இங்கதான் வந்து வளிமண்டலத்துல உயிர் வாழக்கூடிய கேஸ் இருக்கு, உயிரினங்கள் இருக்கு, நீர் இருக்கு. அதனால நம்மள்ட்ட அந்த உயிர்கோளம் சொல்லிட்டு, எங்க உயிரினங்கள் எதுல மட்டும் வாழுது அப்படின்னா புவியில மட்டும் தான் வாழுது, எர்த்துல. அதுதான் அதை நான் உயிர்கோளம் சொல்றோம். இது மூன்றாவது கோள்கள் புவியை வந்து அமைஞ்சிருக்கு சூரியனுக்கும். இங்க வந்து சூரியனிடமிருந்து மூன்றாவதாக அமைந்திருக்கு 5வது பெரிய கோள். ஓகேங்களா, இது 5வது பெரிய கோள். வீனஸ்க்கும் எர்த்துக்கும் ட்வின்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. ஆனா இது ரொம்ப இதா இருக்கும். 4ல் 3 பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. ஓகேங்களா, 4ல் 3 பகுதி கடல் வரும், பனிக்கட்டிகள் வரும், அதுக்கப்புறம் குளங்கள் வரும், ஆறுகள் வரும், வளிமண்டலத்துல இருக்கிற அந்த நீராவி எல்லாம் வரும். இதெல்லாம் சேர்த்ததுதான் நீர்கோளம். இந்த 4ல் 3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறதுனால இது உயிர் வாழ்றதுக்கு ஏற்றமான பகுதி. நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் நம்ம புவிக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுவும் பாருங்க, ரொமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்பட்டதே ஒரு கோள் புவியாகும். 2 கடவுளும் ரொமானியமும் கிரேக்கத்திலையும் சேர்த்து ஒரே ஒரு பேர் வச்சிருக்காங்க. எதுக்கு, எர்த்துனா அந்த ஒரே கோள் புவியாகும். உயிரினங்களை கொண்ட ஒரே கோளம் நம்மளோட எர்த்து தான். புவியின் துருவ விட்டம், இப்போ புவி இருக்கு, இப்போ ஒரு பால் இருக்கு, புவி இருக்கு அப்படின்னா அதோட விட்டம் என்ன அப்படின்னா 12,714 கிலோமீட்டர். அதோட விட்டம் 12,000, நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756. மொத்தமா அதோட விட்டம் எவ்வளவுன்னா 12,714. இது வந்து ஒரு கோள வடிவம், ஒரு பால் மாதிரி இருக்காது, கோள வடிவமா இருக்கும். கொஞ்சம் நீள் வடிவமா கோள வடிவமா இருக்கும்.
புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. புவி சூரியனை வினாடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா 23 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா 66 அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன். லேட்டிடியூடு, லாங்கிடியூடு, ஆல்டிடியூடு அதெல்லாம் சொல்லுவாங்க. இது தன்னைத்தானே சூரியனை 30 கிலோமீட்டர் வேகத்தை சுத்துதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இக்கோள்களில் நீளம், நீர், காற்று காணப்படுவதால் இது உயிரினங்கள் வாழ தகுதியானது. ஓகேவா? நிலம், நீரு, காற்று. ஒரு மனிதர்கள் உயிர் வாழ என்ன வேணும்? குடிக்க தண்ணி வேணும், வாழ்றதுக்கு இடம் வேணும், அதுக்கப்புறம் சுவாசிக்கிறதுக்கு காற்று வேணும். இது 3 இருக்கு. சோ இது உயிர்கள் வாழ தகுதியான இடம். இதுக்கு துணைக்கோள் ஒண்ணு இருக்கு. அதுதான் என்ன? மூன், நிலவு. மூணு ஆராயறதுக்கு நம்ம இஸ்ரோ என்ன அமைச்சிருக்கு அப்படின்னா சந்திரயான். அதுக்கப்புறம் செவ்வாய், மார்ஸ். இது ரொம்ப சகப்பா இருக்கும். செந்நிற கோள்னு சொல்லுவாங்க. சிகப்பு கோள் கூட சொல்லுவாங்க, ரெட் கோள்னு. இது 4ஆவதா அமைஞ்சிருக்கு. புவி 3, இது 4ஆவது காணப்படும் கோள் எது அப்படின்னா செவ்வாய், மாசு. ஏன் இது புதனுக்கு அடுத்தபடியாக 2ஆவதாக சிறிய கோள். புதனுக்கு அப்புறம் 2ஆவது சிறிய கோள் ரொமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. ரொமானிய போர்க்கடவுள்னு சொல்லிட்டு, மார்ஸ்ங்கன்னா போர்க்கடவுள், ரொமானிய கடவுள். சோ அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க. இது ஏன் சிவப்பா இருக்குன்னா பார்ப்போம். இரும்பு ஆக்சைடு இதுல அதிகம் இருக்கு. ஓகேங்களா? இரும்புனா என்ன? ஆக்சைடு. ஓகேவா? இரும்புக்கு அயன்னு சொல்லுவோம். அயன்னா என்ன? Fe. ஆக்சைடு OX, FeOX. செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. அதனால சிவந்த கோள். துருவ பகுதிகளில் புவியை போன்று பேணி ஐஸ் கேப்ஸ் காணப்படுகிறது. துருவ பகுதினா எதை சொல்லுவாங்கன்னா அதோட நடு பகுதியில நம்ம இதுல ஹிமாலயஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பனிக்கட்டிகள் நிறைய இருக்கிற மாதிரி அங்கேயும் சில பனிக்கட்டிகள்லாம் நமக்கு தென்படுது. மாசு கூட நம்ம சேட்டலைட் அனுப்புறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரோ, நாசா எல்லா ஊர்ல இருந்து, எல்லா கண்ட்ரில இருந்தும் மாசை ஆராய்ச்சி பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு துணைக்கோள் 2 இருக்கு. நம்மளோட துணைக்கோள் என்ன? மூன். இதோட துணைக்கோள் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அது பேர் என்ன? போபோஸ், டீமஸ். ஓகேங்களா? டீமஸ்ங்கிறது 2 துணைக்கோள் இருக்கு. இது ஆராய்வதற்காக சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு சுற்றி வரும் களங்களும் ஆர்பிட்டர்ஸ், தரை ஊர்திகளும் ரோவர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வியாழன், ஜூபிட்டரை பத்தி பார்ப்போம். இது வரைக்கும் எத்தனை கோள்கள் பார்த்திருக்கோம் அப்படின்னா மாசு, ஓகே, மாசத புதன் சொல்லுவோம், மெர்க்குரி, அதுக்கப்புறம் வீனஸ், அப்புறம் எர்த், அப்புறம் மாஸ். இப்போ நம்ம எது 5ஆவதா பார்க்க போறோம்? ஜூபிட்டர். இது மிகப்பெரிய, ஜூபிட்டர் மிகப்பெரிய கோள், மிகப்பெரிய பிளானட். சூரியனிடமிருந்து 5ஆவதாக அமைந்திருக்கு. ஓகேவா? நம்ம எத்தனாவது அமைஞ்சிருக்கோம்? 3ஆவது அமைஞ்சிருக்கோம். புவி ரொமானியர்களின் முதன்மை கடவுள். அது மாஸ் போர் கடவுள், இது முதன்மை கடவுள். அப்படிங்கறதுனால ஜூபிட்டர் கோள்களுக்கு எல்லா பேர் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா ரொமானிய கடவுள்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் நிலா மற்றும் வெள்ளி கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வியாழன் மட்டுமே. ஓகேங்களா? வியாழன், ஜூபிட்டர் இருக்கு இல்லைங்களா? வெள்ளியும் நல்ல பிரகாசமா தெரியும். ஏன்னா அது அட் த சேம் டைம் நிலாவும் நல்ல பிரகாசமா இருக்கும். அடுத்தபடியாக விண்ணில் பிரகாசமா தெரிவது இது என்னன்னா வேகமாக சுழலக்கூடியது. சுற்றக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு, சுழலக்கூடியதுன்னு இருக்கு. சுழல்றதுன்னா தன்னைத்தானே சுழல்றதுதான் சுழல்றது. இது வேகமாக சுழலக்கூடியது. சூரியனை சுற்றுறதுதான் வேகமாக சுற்றுறது. வளிம கோள் என்று அழைக்கப்படுகிறது. இதுல என்னென்ன வாயுக்கள் இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகிறது. ஜூபிட்டர்ல என்னென்ன வாயுக்கள் காணப்படுகிறதுன்னு கேட்டா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், ஹீலியம் எங்க இருக்கு? சூரியன்ல இருக்கு. ஓகேவா? மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டது எது? வியாழன்ல தான். பூமிக்கு 1, அதுக்கப்புறம் மாசுக்கு 2. மாசு தான் என்னன்னு சொல்லுவோம்? வெள்ளின்னு சொல்லுவோம். அதுக்கு 2. இப்ப ஜூபிட்டருக்கு வியாழன் சொல்லுவோம். இதுக்கு எத்தனை இருக்கு? கிட்டத்தட்ட எண்ணிலடங்கா இருக்கு. அது என்னென்ன கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கோள்கள் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டா. இந்த முக்கியமான 4 கோள்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக அதிகமான துணைக்கோள் இருந்தாலும் மிக முக்கியமானது இந்த 4 தான்.
நம்ம புக்ல பாடப்பகுதியில கொடுத்திருக்கு, அதனால இதை பாத்துக்கங்க. துணைக்கோள்கள், அதாவது வியாழன்ல உள்ள துணைக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டோம்னா ரீசன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஐயோ, யூரோப்பா, கனிமீடு, கேலிஸ்டோ துணைக்கோள்கள். அப்புறம் நம்ம இஸ்ரோ ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக செவ்வாய்க்கோள், ஓகேங்களா, மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்திய செவ்வாய் கோள்களை ஆராயும் நாடுகளில் பட்டியலில் ரஷ்யா, விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா, அப்புறம் யூரோப்பா, அவங்களுக்கு அப்புறம் யார் வந்திருக்கோம்னா 4ஆம் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். மாஸ் ஆர்பிட்டர் மிஷன், ஓகேங்களா. மாஸ்ங்கிறது ஒரு போர்க்கடவுள், ரொமானிய போர்க்கடவுள். அது வந்து ஆராயறதுக்கு, ஏன்னா அது வந்து ஈக்குவல் டு புவிக்கு ஈக்குவலா இருக்கும், ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் அது ஆராயத்துக்கு நம்ம மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் சொல்லிட்டு 24/9/2014 அனுப்பிச்சிருக்கிறோம். கோள்களை பத்தி ஒரு பார்வை சொல்லிட்டேன் இல்லைங்களா. சூரியன், இது நெப்டியூன், சனி, செவ்வாய், வெள்ளி, இதெல்லாம் வெளிக்கோள்கள். புதன், புவி, வியாழன், யுரேனஸ், ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து புதன், சூரியனுக்கு அருகில் இருக்கு. 2வது வெள்ளி, இதுவும் சூரியனுக்கு அருகில் இருக்கு. 3வது புவி, 4வது செவ்வாய், 5வது வியாழன், 6வது சனி, 7வது யுரேனஸ், இது வந்து நெப்டியூன், ஓகேங்களா. இந்த 8 கோள்களும் இதுல என்னென்ன கொடுத்திருக்கு அப்படின்னா, எவ்வளவு நேரம் தன்னைத்தானே சுழலுது, எவ்வளவு நாள் சூரியனை சுற்றி வருது. எக்ஸாம்பிளுக்கு பூமி இருக்கு இல்லைங்களா, தன்னைத்தானே சுழண்டு வர்றதுக்கு தான் என்ன எவ்வளவு நேரம், 24 மணி நேரம் சொல்றோம் தோராயமா. ஆனா சூரியனை சுத்தி வர்றதுக்கு தோராயமா எத்தனை இது சொல்றோம், நாள் சொல்றோம்னா 365 நாள்னு சொல்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு கோளும் தன்னை சுத்தி வர்றதுக்கு ஒரு காலம் எடுத்துக்குது. ஆனா அந்த சூரியனையும் சுத்தி வர்றதுக்கு ஒரு காலம், ஒரு நாள் எவ்வளவு நாள் எடுத்துக்குதுங்கிறத டீட்டெயிலா இதுல போட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு பாடப்புத்தகத்திலயும் இருக்கு. இதுல தெளிவா தெரியல, இதை நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சனி கோள்களை பத்தி பார்ப்போம். சனி வந்து வளையங்களை கொண்ட கோள், ஓகேங்களா. இப்ப சனி இருக்குன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னா, இதை சுத்தி இருக்கிறது தான் ஒரு இது. அது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, பெல்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஈர்ப்பு விசையின் காரணமாக சனியில இந்த விண் கற்கள் சொல்லுவாங்களா, பாறாங்கற்கள், வாயுக்கள், சின்ன சின்ன துகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடர்த்தியா அதை சுத்தி வர்றதுனால நமக்கு பெல்ட் போன்று துணைக்கோள், அதாவது நுண்ணோக்கி மூலியமா பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதுதான் சனி சேட்டன் வளையங்களை கொண்ட கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது 2வது பெரிய கோள். எதுக்கு அடுத்ததுன்னா ஜூபிட்டருக்கு அடுத்தது, ஓகேங்களா. 6வதாக அமைந்துள்ளது. இது ரொமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் சாட்டன். இது சேட்டன்னா என்னன்னா வேளாண்மை கடவுள், ரொமானியத்தோட வேளாண்மை கடவுள். ஒன்னு போர் கடவுள், ஒன்னு முதன்மை கடவுள், ஒன்னு கடவுள். அதே மாதிரி இது சாட்டன்ங்கிறது வேளாண்மை கடவுள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இதுல அதிகமா என்ன இருக்கு அந்த பெல்ட்டுக்கு காரணம்னா, பாறை துகள்கள், பனி துகள்கள், பாறைகள், தூசுக்கள், பல பெரிய வளையங்களை இக்கோள் நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குது. இதெல்லாம் ஈர்ப்பு விசையின் காரணமாக வளிமண்டலத்துல சேட்டனை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சனி வந்து எத்தனை கோள்கள் இருக்கு, எண்ணிலடங்கா கோள்கள்னு சொல்லிட்டு ஜூபிட்டர் சொல்லியாச்சு. இதுல கரெக்டா 62 துணைக்கோள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சேட்டன்ல எத்தனை துணைக்கோள்கள் கொண்டதுன்னா 62. இது பூமியில எத்தனை துணைக்கோள் இருக்குன்னா 1, அது புதனு. அப்புறம் வீனஸ்ல எத்தனை துணைக்கோள் இருக்குன்னா 2. அதுக்கப்புறம் இந்த 62 துணைக்கோள்கள்ல சேட்டன்ல மிகப்பெரிய துணைக்கோள் 62 நம்ம சொல்ல போறது இல்ல, நம்ம பாட புத்தகத்துல மிகப்பெரிய துணைக்கோள்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் டைட்டன். ஒருவேளை டைட்டன் வாட்ச், டாடா நிறுவனம் டைட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுதான் டைட்டன் வச்சிருப்பாங்களோ. ஏன்னா அந்த இதெல்லாம் வளையல்லாம் யூஸ் பண்றதுனால, வளையல் மாதிரி இருக்கிறதுனால அந்த டைட்டன் வந்து, ஏன்னா வாட்ச் எப்படி போடுறான், கையில தானே போடுறான், வளையல் மாதிரி தானே இருக்கு. இப்ப கை இருக்கு, இந்த காப்பு இருக்கு, இந்த சேட்டனுக்கு இருக்கிற மாதிரி தானே இருக்கு, ஓகேங்களா. பெண்களும் வளையல் போடுறாங்க, ஆண்களும் போடுறாங்க. அந்த மாதிரி இதுலதான் இதுல டைட்டன் வச்சிருப்பாங்கன்னு என்னோட யூகம். உங்களுக்கு எப்படியோ என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த டைட்டன்ங்கிற பேர் எதுக்கு, சேட்டனுக்கு இருக்கிறது மிகப்பெரிய துணைக்கோள் இதுன்னா டைட்டன். இதுல வாயுக்கள் இருக்கு, அது என்னன்னா நைட்ரஜன் அண்டு மீத்தேன்.
நமக்கு இப்ப மீத்தேன் எங்க இருந்து கிடைக்கும்? வயல்ல இருந்து மாடு போடுற ரெசிஜரிஸ்ல இருந்து நமக்கு மீத்தேன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மீத்தேன்ல இருந்து பயோகேஸ் ஜென்ரேட் பண்றத சொல்றோம் இல்லைங்களா? ஆனா அங்க மீத்தேன் எவ்வளவு கிடக்கு? நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் யுரேனஸ், இது வந்து உருளும் கோள்னு சொல்றாங்க. இது வந்து 7வது கோள். இதுல வில்லியம் ஹேர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா 1791. இப்ப ரீசெண்டா தான் ஒரு 300 வருடங்களுக்கு முன்னு கண்டிக்க 200 வருடங்களுக்கு முன்னுதான் 300 வருடங்களுக்கு முன்னுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வில்லியம் ஹேர்ஷல் எதை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டாங்கன்னா யுரேனஸ்னு சொல்லிடுங்க. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இதான். ஒரே ஒரு தொலைநோக்கி தான் கண்டுபிடிக்கப்பட்ட கோள். சூரியனிடமிருந்து 7வதாக அமைஞ்சிருக்கு. இதுல வந்து என்ன அதிகமா இருக்குன்னா மீத்தேன் வாயு இக்கோளில் உள்ளதால் இது பச்சை நிறமாக தோன்றுகிறது. சொன்ன இல்லைங்களா, பயோஃபியூல்னு சொல்லிட்டு வயல்ல இருக்கும், மாடோட ரெசிஜுரிஸ்ல இருக்கும், சாணம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கும். அந்த மாதிரி கெட்டு போன காய்கறிகள்ல இருந்து வரும். அதுக்கப்புறம் சாக்கடையில இருந்து இந்த சாலிட் வேஸ்ட்ல இருந்து மீத்தேன் கேஸ் வரும். மீத்தேன் கேஸ் மனிதர்கள் சுவாசிச்சா இறந்து விடாதுன்னு சொல்லுவீங்களா, ஆனா அதை அடுப்பெரிக்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் இது பண்றதுக்குலாம் அந்த பயோ கேஸா யூஸ் பண்றான்னு சொன்னீங்களா, அதுதான் இது. மீத்தேன் வாயு கோளில் உள்ள அதிகம் இருக்கிறதுனால யுரேனஸ் என்ன கலர்ல தெரியுதுன்னா பச்சை கலர்ல தெரியுது. இது கிரேக்க விண்கடவுளான வேளாண்மை கடவுள் முடிஞ்சு இது விண்கடவுள். ஓகேங்களா, யுரேனஸ் விண்கடவுள், அதாவது போர்க்கடவுள்னா ரோமானிய போர்க்கடவுள் எதுன்னு கேட்டாங்கன்னா எழுதுங்க. அப்புறம் முதன்மை கடவுள் எதுனா எழுதுங்க. வேளாண்மை கடவுள் எதுனா எழுதுங்க. அதுக்கப்புறம் இது என்ன கடவுள்? விண்கடவுள். அப்புறம் வெள்ளிக்கோளை போன்றே இக்கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது. வெள்ளினா எது? இது சொன்னீங்களா மாசு, அதே மாதிரி இதுவும் கடிகார இதுல சுத்துது. யுரேனஸின் 27 துணைக்கோள்களில் இதுலயும் 2 இருக்கு. ஒன்னு டைட்டானியா, அதுக்கப்புறம் மிகப்பெரியதாக இருக்கு டைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சேட்டர்ன்ல பார்த்தோம். இதுல யுரேனஸ்ல 27 துணைக்கோள் இருக்கு, சேட்டர்ன்ல 62 இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன பேருனா டைட்டானியம், அதுல டைட்டன். அதுக்கப்புறம் நெப்டின், இது வந்து மிகப்பெரிய குளிர்ந்த கோள். ஓகேவா, இது வந்து 8வது மற்றும் மிக தொலைவில். இது வந்து ஒரு 8வது மிக தொலைவில் எங்க இருக்கு? சூரியனிடம் மிக ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இது ரொம்ப சின்னதா நமக்கு தெரியுது. ரொமானிய கடவுள் பாத்தீங்களா, கடல் கடவுள். ஒன்னொன்று பிளானட்ஸ்க்கும் ரொமானிய கடவுள்ல கடல் கடவுள், வானிலை கடவுள், அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை கடவுள், அப்புறம் வந்து விண்மீன் கடவுள், அது அப்படியே வைக்கிறாங்க. இது நெப்டியூன்ங்கிறது எங்க இருந்து பேர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் கடவுள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெப்டியூனு பலத்த காற்று வீசும். எனக்கு தெரிஞ்ச அந்த மீனவர்கள்லாம் வந்து தன்னோட போட்டுக்கு நெப்டியூன் கூட பேர் வைக்கலாம். ஏன்னா ரொமானியத்துல இப்ப அந்த கடல் கடவுள் பேரை சொல்றாங்க. சும்மா ஒரு செல்ல பேருக்காக சொன்னேன். 14 துணைக்கோள்கள் இருக்கு. அதுல மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன். மிகவும் குளிர்ந்த கோள் இது. எதனாலனா சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கு. இப்ப சூரியனோட வெப்பம் எவ்வளவு வெளியில இருக்குன்னா 60,000 டிகிரி செல்சியஸ் சொல்லியாச்சு. 60,000 6 லட்சமா? ஓகேங்களா, அந்த ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இதுல நீலம் மற்றும் வெள்ளை நிறமான கோள்களா இருக்கு. அதனால இது ரொம்ப குளிர்ந்த கோளாவும் இருக்கு. அதுக்கப்புறம் டார்ஃப் பிளானட்ஸ், இந்த சின்ன சின்ன கோள் அப்படிங்கறத டார்ஃப் பிளானட்ஸ் சொல்லுவாங்க. மெயினான 8. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கோள்களை என்னன்னு பார்ப்போம். நெப்டின் கோள்களுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் குறுங்கோள்கள் ஆகும். நெப்டினுக்கு அடுத்தது குளிர்ந்தும் ஒளி இல்லாமலும் காணப்படுகின்றன. அது எதனால? சூரியனுக்கு தூரத்துல இருக்கிறதுனால. அது என்ன அப்படின்னா புளூட்டோ. ஆல்ரெடி புளூட்டோவை 9வது பிளானட் தான் சொன்னாங்க, அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. செரஸ், ஐரிஷ், மேக்மேக், ஹவுமியா, இது எல்லாமே வந்து இருக்கிற தூரமான கோள்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு பேர் குறுங்கோள்கள். ஓகேங்களா, சூரிய குடும்பத்தில் காணப்படும் 5 குறுங்கோள்கள் இதுதான். அதுக்கப்புறம் நிலவு. இந்த நிலவு எதுன்னு வரும்? நம்மளோட புவியினோட எர்த்தோட துணைக்கோள்கள். அது நம்ம செப்பரேட்டா பார்த்துதான் ஆகணும். கோள்களை சுற்றி வரும் விண்பொருட்கள் துணைக்கோள்கள் எனப்படும். கோள்கள்னா என்ன? பிளானட்ஸ். புவியை சுற்றி வர்றதா துணைக்கோள்கள் சொல்லுவோம். நமக்கு இருக்கிறது 3. புவியின் ஒரே துணைக்கோள் நிலவு. ஓகேவா, நிலவு ஆராய்ச்சி பண்ண நம்ம என்ன இது அனுப்பிச்சிருக்கோம்னா சந்திரயான் 1, 2, 3, இப்ப 4 அனுப்ப போறாங்க. 5 அனுப்புறதுக்கு கையெழுத்து ஒப்புதல் வாங்கிட்டாங்க. யாரோட அனுப்ப போறாங்கன்னா ஜப்பானோட ஜக்ஸா அப்படிங்கிற ஸ்பேஸ் ஏஜென்சியோட அனுப்ப போறாங்க. நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும்
நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்னாக இருக்கிறதுனால பகல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இதனாலதான் அமாவாசை, அதாவது அமாவாசை காலங்கள்ல பலத்த இருட்டும், பௌர்ணமி காலங்கள்ல பிரகாசமான ஒளியும் வருது. நிலவு அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வர்றதுனால இந்த பௌர்ணமி அந்த கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு வருதுன்னுபாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருதுன்னுபாங்க இல்லைங்களா? அதுதான். அதுக்கப்புறம் அதாவது 27 நாள் 8 மணி நேரம் ஆகும். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது. அதுக்கப்புறம் புவியில் இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,84,400 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் மனிதனின் தரையிறங்கிய ஒரே விண்பொருள், ஒரே துணைக்கோள் எதுனா மூன் மட்டும்தான். எதனால அப்படின்னா நம்மளோட துணைக்கோள் ரொம்ப அருகாமையில இருக்கு, அதனால நம்ம இறங்கிட்டோம். அது இல்லாம நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது? சந்திரயான் 1. அது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2008. சந்திரயான் 2 எப்ப அனுப்பிச்சாங்க அப்படின்னா 2019. சந்திரயான் 3 எப்ப போனுச்சு அப்படின்னா 2023. சந்திரயான் 4 எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2027. சந்திரயான் 5 அது எப்ப முடிவு பண்ணிருக்காங்கன்னா இப்ப ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. இஸ்ரோவும் ஜப்பானும் சேர்ந்து ஒப்புதல் கையெழுத்து போட்டிருக்காங்க. 2 பேரும் சந்திரயான் 5 இது பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் சிறுகோள்கள், ஆஸ்டிராய்ட்ஸ் சொல்லுவாங்க. சிறுகோள்கள் இது சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள்களே ஆஸ்டிராய்ட்ஸ் சொல்றோம். இப்ப நம்ம பிளானட்ஸும் சுத்துறோம். அதுக்கப்புறம் குறுங்கோள்கள் டார்க் பிளானட்ஸ் அதுவும் சுத்துது. அதை மீறி சிறு கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சுத்துது. இது வந்து செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கிடையே சிறு கோள்கள் இருக்கு. ஓகேவா? குறுங்கோள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் வால் விண்மீன்கள். இப்போ வால் விண்மீன்கள் என்னன்னா ஒரு கல்லு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஏன் வால் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அது எரிஞ்சுக்கிட்டு வர்றதுனால, உராய்வுனால, நெருப்பு வர்றதுனால நமக்கு தெரியுது. தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படுகிறது. தலை வந்து பனிக்கட்டியால் சூழப்பட்டது, வால் பகுதியில வாயுக்களால் சூழப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. திடப்பொருட்களால் ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. வால் பகுதி வாயுக்களால் பிணைக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பனிக்கட்டி. ஓகேவா? இதெல்லாம் பனிக்கட்டி, இதெல்லாம் வாயு. நம்ம அப்படி யூகம் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸாம்ஸ் எழுதும் போது இது மாதிரி சின்ன சின்ன டயக்ராம் போட்டு நம்ம எழுதிதான் ஆகணும். அப்புறம் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால்வின் மீன் நம்ம எப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஹேலி வால்வின்ங்கிறது எத்தனை வருடங்களுக்கு ஒரு தடவை பார்ப்போம்? 26 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க வானவியலாளர்கள். நம்ம லாஸ்டா பார்த்தது 1986 பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இதோட சேர்த்து 76 சேர்த்துக்குங்க. 6 12 இதுல ஒண்ணு போட்டீங்கன்னா 2000 இதுல ஒண்ணு போட்டீங்கன்னா 6, இதுல 1 0, 2062 நம்ம அடுத்த ஹேலி வால்வின் மீன் பார்ப்போம்னு சொல்லிட்டு கணக்கிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மீண்டும் 2061 61 பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மீட்டராய்ட்ஸ், விண்கற்கள், சின்ன சின்ன துகள்கள். நம்ம இடையில ஒரு படம்லாம் கூட பார்த்திருப்பீங்க. அதுலதான் விண்கற்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஆத்தா வந்திருக்கடான்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் சிறு கற்கள். இது வந்து உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்களை விண்கற்கள் என்று உலோக பாறைகளால் ஆனது. எரி நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன் எரி நட்சத்திரம்னா அது கீழே வரும்போது நிறைய காத்து துகள்கள் எல்லாம் உரசிக்கிட்டு வர்றதுனால, அது அந்த உராய்வுனால ஏற்படுற வெப்பத்தினாலையும் அது ஹீட்னாலையும் எரியறதுனால இது எரி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள் வீழ்கற்கள், மீட்டராய்ட்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் புவியின் இயக்கம், புவியோட இயக்கத்தை பார்ப்போம். இப்ப நம்ம பூமியை பத்தி பார்க்க போறோம். மூணை பத்தி பார்த்துட்டோம். இப்ப புவியை பத்தி பார்க்க போறோம். இப்ப பூமி எப்படின்னு இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா உருண்டை எப்படி இல்ல, கொஞ்சம் சாய்வா சாஞ்சி 66 டிகிரி செல்சியஸ்ல சாஞ்சிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா நடுவுல வந்து 23 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. லாட்டிடியூட் லாங்கிடியூட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் புவி சூரியனை இடைவிடாமல் சுற்றி வருவதே இதற்கு காரணமாகும். புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் இது புவியின் வடிவம் சாய்வம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவி கோள வடிவம் ஆனது. இது வந்து ரவுண்டா கிடையாது. இப்படி ஒரு எப்படின்னா இப்படி இருக்கும் புவி. ஓகேங்களா? ரொம்ப கேவலமா இருக்குன்னு பாக்காதீங்க, நல்லாதான் வரைவேன். ஓகே, கோள வடிவமானது தன் அச்சில் சுழலுகிறது. தன்னோட அச்சிலேயே எப்படி சுழலுகிறதுனா
23 டிகிரி செல்சியஸ்ல. ஓகேங்களா? ஒரு கற்பனை கோடு புவியின் அச்சு எனப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு புவி இருக்கு அப்படின்னா இதோட கற்பனை கோடை தான் புவி அச்சு அப்படின்னு சொல்றோம். இது எப்படின்னா இப்போ இதுல ஒரு டேபிள் எல்லாம் பார்த்திருப்போம் தெரியுங்களா? எதுக்காக புவியை வந்து ஒரு இதா சாட்சி வச்சிருக்காங்கன்னு 23 டிகிரி செல்சியஸ்ல சாட்சி வச்சிருப்பாங்க. இந்த சாய்வுக்கு பேர் தான் 23 டிகிரி செல்சியஸ். 23 டிகிரி கோலங்கள்ல மேக்ஸ் படி பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கொஞ்சம் இப்படி லைட்டா சாயிறது. ஓகேங்களா? அது 23 அடி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வரும். இப்ப டேபிள்ல ஒரு உலகம் இருக்குன்னா கொஞ்சம் சாய்வுலா இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த சாய்வோட அர்த்தம் என்னன்னா 23. ஓகேவா? அது தன்னை சுற்றுவட்ட பாதைக்கு 66 கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. அப்படி சுத்தும் போது கோணம் என்ன? 66 கோணம். ஓகேங்களா? 66. இத வச்சுதான் நாள் வருது, நேரம் வருது, தன்னைத்தானே சொல்ற அச்சு வருது. அதுக்கப்புறம் தன்னை சொல்ற நேரமும் பூமியை சொல்ற சுற்றமும் எல்லாமே அமையுது. தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66,000 கோணத்தை இந்த சாய்வு சொல்லுது. ஓகேங்களா? அது எவ்வளவு அச்சு இதுல சாய்ஞ்சிருக்குன்னா 23. தெளிவா புரிஞ்சுக்கணும். புவியின் சுழலும் வேகமும் நிலநடுக்கோடு பகுதியில் 1671 கிலோமீட்டர் மணி ஆகவும் அதாவது 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் மணி ஆகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் இருக்கும். துருவ பகுதினா இது சென்டர் பகுதியில சுழியமாகவும், இது வந்து 60 டிகிரி செல்சியஸ் வடக்கு அட்சரேகையிலையும் அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ளதுலயும் 1670 மணியாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சொல்றீங்க இல்லைங்களா? சுழலுதல், ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றது, தன்னைத்தானே சொல்றது. இது வட துருவம், இது தென் துருவம். ஓகேவா? இததான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? அச்சர் கோடு அப்படின்னு சொல்றோம். புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை சுழலுதல் என்று கூறுகிறோம். தன்னச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை சுழலுதல் என்கிறோம். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலுது. ஒரு முறை சுழலுவதற்கு 23 மணி நேரமும் 56 நிமிடமும் 4.09 வினாடிகளும் எடுத்துக்கொள்ளுது. இதே மாதிரி 4 வருஷம் கணக்கும் போது இந்த 4.09 56 இருக்கு இல்லைங்களா? அந்த கணக்குகள் என்ன ஆகுதுன்னா அது ஒரு நாளா கணக்கிடப்பட்டு லீப் இயரா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு அப்புறம் லீப் இயரா சொல்லுவோம். அதாவது டிவைட் பை, அதாவது 365ங்கிறது 366 ஆகுது. அது பிப்ரவரி 29ன்னு சொல்லுவாங்க அந்த காலங்களை மட்டும். நீங்க அந்த வருடங்களை டிவைட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அடிபடும். ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்றோம். அப்புறம் பூமி கோள வடிவம் உள்ளது. ஒளிபடும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம், டெர்மினேட்டர் லைன் சொல்லுவோம். ஓகேவா? இரவு நேரங்கள்ல சூரியன் எந்த சைட்லாம் இது இருக்கோ தன்னைத்தானே சொல்றதுன்னு சொல்லியாச்சு. 23 டிகிரி அட்சரேகத்துல அந்த அச்சுல சுழலுதுங்கிறப்போ சுழண்டுகிட்டு வரும்போது சூரியன் அப்படியே இருக்கு. அதை சுழண்டுகிட்டு வரும்போது சூரியனுக்கிட்ட எந்தெந்த பகுதியெல்லாம் படும்போது வெளிச்சமா இருக்கும், அது மாறும்போது எந்தெந்த பகுதியெல்லாம் வரப்போ இருட்டா இருக்கும். அதனாலதான் நமக்கு யூஎஸ்க்கு மற்ற ஆஸ்திரேலியாவுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் நமக்கு பகலா இருக்கும் போது அங்க இரவா இருக்கு, அங்க இரவா இருக்கும் போது நமக்கு பகலா இருக்கு. அதுதான் ரெவல்யூஷன் சொன்ன இல்லைங்களா? இது என்ன அப்படின்னா செப்டம்பர், இது ஒரு வருஷத்துக்கு உண்டான சுழற்சியை சொல்லுது. சுற்றுதல் இதான் சூரியன். இது எப்பன்னா செப்டம்பர் 23, இது ஜூன் 21, இது மார்ச் 21, இது டிசம்பர் 22. நம்ம எதுல இருந்து எடுத்துப்போம் அப்படின்னா மார்ச் 21ல இருந்து எடுத்துப்போம். இப்ப இப்படி இருக்கா? நமக்கு எங்க இருந்து எங்க சுத்துது அப்படின்னா மேற்குல இருந்து கிழக்காக சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க இருந்தா நம்ம போனோம். இது மார்ச் 21ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்குங்க. இங்க நிக்கிறோம். அதுக்கப்புறம் ஜூன் 21ல நல்ல வெயில் படுது, நமக்கு வெயிலா இருக்கும். செப்டம்பர் மாதங்கள்ல இங்க வெயிலா இருக்கு. ஓகேவா? டிசம்பர் மாதத்துல நம்ம இங்க இருப்போம். சோ நமக்கு குளிர்காலம் அதிகமா இருக்கு. இதுதான் புவி தன் நீள்வட்ட பாதையில் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ், சூரியனை சுற்றி வரும் நகர்வையே சுற்றுதல் என்று கூறுகிறோம். ஓகேவா? புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுற்றுதுன்னு சொல்லிட்டு நம்ம புவியிலேயே பார்த்துட்டோம். புவி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 ஹால் 1/4 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அந்த 4 வருஷத்துல காலா சேர்ந்து ஒரு நாளா ஆகுது. அதுதான் 366 நாள் லீப் இயரா நம்ம பாக்குறோம். பிப்ரவரி 29 ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அதுக்கப்புறம் செப்டம்பர் மார்ச் மாதங்கள்ல
என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 தேதி முதல் செப்டம்பர் 23 வரை, அதாவது இந்த தேதி வரை 6 மாதங்கள் புவியின் வட அரைக்கோளம். ஓகேங்களா? இப்ப புவி இருக்கு அப்படின்னா இது வட அரைக்கோளம், இது தென் அரைக்கோளம். அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. டிராபிக்கல், டெம்பரேட், போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராபிக்கல், டெம்பரேட், இது ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் டீட்டெயிலா பார்ப்போம். வட அரைக்கோளம் சொல்லுவாங்க. 23 தேதி முதல் மார்ச் 21 வரை இது தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எப்ப செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 வரை தென் அரைக்கோளம்ங்கிறதுனா என்ன தேதி அப்படின்னா செப்டம்பர் 23 முதல் மார்ச் 21 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதி சூரியன் கதிர்கள் செங்குத்தாக விழுவதுனால இந்த மார்ச் 21 இருந்து செப்டம்பர் 21 வரைக்கும் சம பகில் இரவு நாட்கள், அதாவது ஈக்குனாக்ஸ் சொல்லுவாங்க. டேவும் ஈக்குவலா இருக்கும், ஈக்குனாக்ஸ் இரவும் ஈக்குவலா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ 24 மணி நேரம் இருக்குன்னா 12 மணி நேரம் டேவும் 12 மணி நேரம் இரவும் இருக்கும். எந்த நாட்கள்னா பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்களில். ஜூன் 21 கடகரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் ஜூன் 21 இது கோடைகால கதிர் திருப்பம், சம்மர் சாலிஸ்டிஸ் சொல்றோம். அதுக்கப்புறம் சம்மர் சாலிஸ்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜூன் 21 ஈக்குனாக்ஸ் சொல்றோம், கடகரேகை மீது சூரியன் செங்குத்தாக விழுவதுனால. அதுக்கப்புறம் மார்ச் 21 செப்டம்பர் இதுல செங்குத்தாக விழுறதுனாலையும் நம்ம இதே ஈக்குனாக்ஸ் சொல்றோம். இப்போ கோடை கதிர் திருப்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ கோடைகால கதிர் திருப்பம் சம்மர் சாலிஸ்டிஸ் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சம்மர் சாலிஸ்டிஸ்னா சூரியன் எது மேல சதர்ன் ஹெமிஸ்பியர், நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதுல ஸ்லாண்டிங்கா 23 டிகிரி செல்சியஸ் சாய்ந்து இருக்கிறதுனால சூரியன் பாயிர இது அப்படியே சுழண்டு வரும்போகுது. அது எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். வட அரைக்கோளத்துல நீண்ட பகல் பொழுது வரும், இது பேர் சம்மர் சாலிஸ்டிஸ் சொல்லுவாங்க. தென் அரைக்கோளத்துல நீண்ட இரவு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் டிசம்பர் 22 தேதி மகர ரேகையின் மீது சூரியன் செங்குத்தாக கதிர்கள் விழுகின்றன. அத குளிர்கால கதிர் திருப்பம், வின்டர் சாலிஸ்டிஸ்ங்கிறது எப்ப சொல்றோம்னா வட அரைக்கோளத்துல நீண்ட இரவும் தென் அரைக்கோளத்துல நீண்ட பகல் பொழுதும் இருக்கும். இதுதான் சொல்றோம். அதுக்கப்புறம் புவி கோளங்கள், ஸ்பியர் ஆஃப் த எர்த் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புவியதான் இப்போ உயிரினங்கள் வாழ்றது எர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஏன் எர்த்து உயிர் வாழ்றதுன்னு பார்த்தோம்னா இது 3 கோள்கள் இருக்கு. இது தனி கோள்கள். உயிர் கோளம்னா இது பிளானட்ஸ் வரும், விலங்குகள் வரும், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் நுண்ணுயிர்கள் வரும். இது தனி உயிர் கோளம். ஆனா இந்த புவியில என்ன மெயினா இருக்கும்னா பாறை கோளம், மலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, பாறை கோளம், லித்தோஸ்பியர். இதுவும் என்ன லித்தோஸ்ங்கிறது எதுல இருந்து எடுக்கப்பட்டா கிரேக்கத்துல இருந்து எடுத்திருக்கோங்க. நீர்கோளம், இது ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர். வளிமண்டலம், அட்மாஸ்பியர். ஓகேங்களா? வளிமண்டல அட்மாஸ்பியர். பாறை கோளத்தை லித்தோஸ்பியர், ஏன்னா லேண்டு. நீர்கோளத்தை அதாவது ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரானா என்ன? தண்ணியை குறிக்கிறது. அதான் சொல்லியிருக்கு. பாறை கோளம், லித்தோஸ்பியர். இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள், மலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, மலைகள்லாம் மற்றும் மண் அடுக்கை பாறை கோளம் என்று கூறுகிறோம். இங்கதான் உயிரினங்கள் காணப்படுகின்றன. எதனால காணப்படுகிறதுனா இது புவியில வளிமண்டலத்துல இருக்கு. அதுக்கப்புறம் நீர்கோளங்கள். நீர்கோளங்கள் ஹைட்ரோஸ்பியர்னு சொல்றோம். இது பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், பனிகள், அப்புறம் வளிமண்டலத்தில் உள்ள காணப்படும் நீராவி,
நீராவினா கேஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த நீராவி இதெல்லாம் நீர்க்கோளங்கள்ல வருது, ஹைட்ரோஸ்பியர்ல வருது. அனைத்தையும் உள்ளடக்கிதான் எது ஹைட்ரோஸ்பியர். அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்ங்கிறது என்ன எங்க இருந்து வருதுன்னா, அட்மோங்கிறது எதுல இருந்து இருக்காங்க, கிரேக்க பதத்திற்கு, கிரேக்க இதுல இருந்து எடுத்திருக்காங்க. அட்மோ என்ற கிரேக்க பதத்திற்கு வளி அல்லது காற்று என்று பொருளாம். ஓகேங்களா, அதுதான் அட்மாஸ்பியர்னு பேர் வச்சிருக்காங்க. எல்லா இருந்தாலும் கிரேக்கத்துல இருந்து ரொமானியத்துல இருந்தா எடுத்திருக்காங்க. காற்று தொகுதி வளிமண்டலம் எனப்படுகிறது. ஓகேங்களா, அட்மாஸ்பியரை காற்று தொகுதி அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு நம்ம அட்மாஸ்பியர்ல என்னென்ன காத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாயுக்கள்னா 1 நைட்ரஜன் இருக்கு, எத்தனை 78%, 2 ஆக்சிஜன் இருக்கு 21%, 3 கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் வாயுக்கள், இது அனைத்தும் சேர்த்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் பயோஸ்பியர்னு உயிர்கோளத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு பார்த்தா பயோஸ்பியர். இது எதெல்லாம் சேர்ந்ததுன்னா, விலங்குகள், தாவரங்கள், நுண்ணு உயிர்கள், மனிதர்கள் அனைத்தும் சேர்த்ததுதான் பயோஸ்பியர். உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி உயிர்கோளம் அப்படின்னு சொல்றோம், அது பூமி. பயோ என்ற கிரேக்க சொல்லிற்கு உயிர் என்று பொருள். பயோனா என்ன, உயிர்னு பொருள் எங்க கிரேக்கத்துல. உயிர்கோளம் பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னா, காலநிலை, டைம், தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்ட தொகுப்பு, இதுதான் சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாத்தையுமே எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா உயிர்கோளம் என்று அழைக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு இது போட்டோம், ஒரு டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இது ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இது எல்லாமே அட்மாஸ்பியர், ஏன்னா காற்று அதிகமா இருக்கு, அட்மாஸ்பியர். இங்க மலைகள் இருக்கு, இது லித்தோஸ்பியர். இங்க தண்ணி நிறைய இருக்கு. ஓகேவா, இது ஹைட்ரோஸ்பியர். இது அனைத்தையும் சேர்த்து வர்றதுதான் பயோஸ்பியர். ஓகேவா, அவ்வளவுதான். மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நம்ம மன்னார் வளைகுடா இருக்கு இல்லைங்களா, அது உயிர்கோள் பயோஸ்பியர் பெட்டகம்னு இந்திய பெருங்கடல் பகுதியில இருக்கு. இவ்வளவுதான் நம்ம வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம் புவியியல் 6ஆம் வகுப்புல முதல் பருவத்துல புவியியல் எடுத்திருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ரொம்ப பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லியிருக்கேன். நான் வெளியில இருந்து எதையுமே எடுத்துட்டு வரல, நம்ம சமச்சீர் புத்தகம் மட்டும் தான் பாக்குறோம். நீங்க இத இதோட PDF அப்படியே நான் புக்ல உள்ளது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வெறும் ரா ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன். இந்த PDF நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும் லெசன்ல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்டிவா எடுத்து தர்றேன். ஓகேங்களா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா, நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.